Praise the Lord. Hallelujah. தேவனுடைய பரிசுத்தமுள்ள நாமத்தில் இந்த காலையில் உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தையின்படியே ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து வருகிறார். கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். இந்த காலை வேளையில் கூட கர்த்தருடைய பிரசன்னத்திலே நாம் இருக்கிறோம். காலை தோறும் அவர் கிருபை புதிதாக இருக்கிறது. நேற்று இரவு வரைக்கும் இருந்த சகலத்தையும் தேவனுடைய கண்கள் நோக்கி, தேவனுடைய செவிகள் கேட்டு உங்களை பார்த்து வருகிறது. உங்களுக்கு உண்டான சகல நெருக்கங்கள், பாடுகள், போராட்டங்கள், பிரச்சனைகளை குறித்து மனம் கலங்காதிருங்கள். இந்த காலை வேளையில் கர்த்தர் உங்களுக்காய் பேசுகிற தீர்க்கமான வார்த்தை கேட்டு விசுவாசித்து அதற்கு ஒப்பு கொடுங்கள். கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றி அமைக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கும் தேவன் பேசுகிற தீர்க்கமான வார்த்தை பாருங்கள். மார்க்கு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதே, அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. சூழ்நிலைகளை தேவன் மாற்றுவார். அதே 4ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, சாயங்காலமான பொழுது ஆண்டவராய் இயேசு சீசரை பார்த்து சொல்லுகிறார், நாம் அக்கறைக்கு போவோம் என்று அழைக்கிறார். சில காரியங்கள் தேவனுக்கு நாம் செய்யும்படி, தேவ சித்தத்தின்படி நாம் செய்யும்படி கர்த்தர் அழைக்கிறார். பிரியமானவர்களே, அந்த நேரத்தில் தான் அடுத்த வசனம் சொல்லுகிறது, அவர்கள் பிரயாணம் பண்ணி கொண்டு போகும் பொழுது பலத்த சுழல் காற்று வந்தது. சில போராட்டங்கள் உண்டு, சில பிரச்சனைகள் உண்டு, சில தடைகள் உண்டு. தேவ சித்தம் செய்யக்கூடாதபடி, தேவனுக்காக வைராக்கியமை வாழக்கூடாதபடி, கர்த்தருக்கு கீழ்ப்படியக்கூடாதபடி, தேவனுக்காக ஊழியம் செய்யக்கூடாதபடி, ஆண்டவருக்காக நாம் உண்மையாய் ஜீவிக்க கூடாதபடி, பிசாசு இன்றைக்கு தேவ சித்தத்தை நாம் செய்யக்கூடாதபடி தடை பண்ணுவான். பலத்த சுழல் காற்று மோதிற்று என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் ஆண்டவர் கூடவே இருந்தார். அல்லேலூயா. எவ்வளவு பிரச்சனைகள், போராட்டத்தை நீங்கள் சந்தித்தாலும் கர்த்தர் உங்களை விட்டு விலகாமலும் உங்களை கைவிடாமலும் இருக்கிறார். ஆமென் சொல்லலாமா? அவர் ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டார். எவ்வளவு காற்று, எவ்வளவு போராட்டம், எவ்வளவு கொந்தளிப்பு, அது மோதின போதும் ஆண்டவரிடத்திலிருந்து வல்லமை புறப்படுகிற நேரம் வந்தது. அல்லேலூயா. அவர்கள் எல்லாரும் பயந்து ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது ஆண்டவர் எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டி அமைதலாயிரு என்று சொல்லி வார்த்தையை அனுப்புகிறார். இறையாதே, அமைதலாயிரு. நாம் கர்த்தரை நோக்கி எந்த சமயத்தில் கூப்பிடும் பொழுதும் அவர் வார்த்தையின் வல்லமை நமக்கு வெளிப்படும். ஆமென் சொல்லலாமா? வார்த்தையின் வல்லமை, ஆண்டவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைக்கு பாருங்கள், இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை உண்டு. ஆமென், அல்லேலூயா. உங்கள் பிரச்சனை அது லேசானது. உங்களுக்கு உண்டான பெரிய பெரிய காரியம் எல்லாம் முடியாது, எல்லாம் அவ்வளவுதான், முடிந்து போனது என்றெல்லாம் இருக்கிறதெல்லாம் தேவனுக்கு பெரிய காரியம் அல்ல. அது அவருக்கு லேசான காரியம். வார்த்தையின்படி எல்லாம் மாற்றி அமைக்க முடியும். ஆமென். ஆகவே தேவனுடைய வார்த்தையை விசுவாசியுங்கள். வேதம் சொல்லுகிறது, அப்பொழுது காற்று நின்று போனது. கர்த்தர் உங்களுக்கு எதிரான எல்லா சாத்தானுடைய சூழ்நிலையை மாற்றி அமைப்பார். இனி அவைகள் எழும்பாது, இனி அவைகள் கொந்தளிக்காது, இனி அந்த காரியம் உங்களை மேற்கொள்ளாது, இனி அந்த பாவ சோதனை உங்களை மேற்கொள்ளாது, இனி அந்த பிசாசின் போராட்டம் உங்களை தாக்காது, உங்களுக்கு விரோதமான ஆயுதங்கள் இனி வாய்க்காதே போகும். அல்லேலூயா. மிகுந்த அமைதல், தேவ சமாதானத்தோடு உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். நீங்களும் உங்கள் குடும்பமும் கர்த்தருக்கு ஒப்புக் கொடுங்கள். இப்பொழுது கண்களை மூடி ஜெபிப்போமா? உங்களுடைய காரியம் என்ன, உங்களுடைய வேலை சூழ்நிலை என்ன, எந்த கொந்தளிப்பு எப்படி வந்தாலும் நீங்கள் தேவ சித்தம் செய்ய வேண்டும் என்ற வைராக்கியத்தோடு இப்பொழுது கர்த்தரை நோக்கி பாருங்கள். பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற அத்தனை பேருக்காக இந்த காலை வேளையிலும் ஸ்தோத்திரித்து நன்றி சொல்லி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின் வல்லமை இறையாதே, அமைதலா இரு என்று சொல்லி வெளிப்பட்டு பலத்த சுழல் காற்றோடு மோதின அந்த பொல்லாத அந்த சூழ்நிலையை, பிசாசுடைய சூழ்நிலையை ஆண்டவரை முன்னேற விடாதபடி, செயல்பட விடாதபடி, விரோதமாய் வந்த எல்லா சூழ்நிலையை மாற்றி அமைத்து இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை அனுப்பி இயற்கையை தடுத்து நிறுத்தின வல்லமை இப்பொழுது ஒவ்வொரு குடும்பத்திலும் இறங்குவதாக. ஆண்டவரே, இவர்கள் இன்றைக்கு பார்க்கிற, இதுவரைக்கும் பார்த்த எல்லா கொந்தளிப்புகள், பிரச்சனைகள், போராட்டங்கள், சண்டைகள், விரோதங்கள், இயலாமைகள், இன்னும் பிசாசுனுடைய
கிரியைகள், வில்லு சுனி மாந்திரிக செய்வினை வல்லமைகள் இவர்களை தேவ சித்தம் செய்ய விடாதபடி ஆண்டவரே, குடும்பமாய் ஆண்டவரே உம்மை ஏற்றுக்கொள்ள ரட்சிக்கப்படக்கூடாதபடிக்கு, ஆசீர்வாதமாய் மாறக்கூடாதபடிக்கு எல்லாவற்றிலும் எழும்பி போராடி மோதிக்கொண்டிருக்கிற எல்லா வியாதி பலவீன கட்டுகள் உடைந்து போவதாக, எல்லாம் விடுதலையாகட்டும் என்று ஜெபிக்கிறேன். அமைதலாயிரு என்று நீர் சாமே கட்டளை இடுகிறதற்காய் நன்றி. பிசாசின் போராட்டம், வியாதியின் பலவீனம் அமைதலாய் விலகி போகட்டும் அப்பா. கர்த்தர் ஜெயம் கொடுக்கிறீர். ஒரு வார்த்தையின் வல்லமை விசுவாசிக்கிற ஒவ்வொருத்தருக்கும் இப்பொழுதே அற்புதம் நடப்பதற்காய் நன்றி. ஒவ்வொரு குடும்பத்தினர் விடுவிக்கிறீர், நன்றி. சமாதானம் உண்டாகட்டும், விடுதலை உண்டாகட்டும், சுகம் உண்டாகட்டும், தேவைகள் சந்திக்கப்படட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும். இயேசுவோடு இருக்கிறோம் என்ற விசுவாசம் பெருகட்டும். நீர் கூட இருக்கிறீர். இயேசு கிறிஸ்து மூலம் தாழ்மையோடு ஜெபித்து அர்ப்பணிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் கூடவே இருக்கிறார். சகலத்தையும் கர்த்தர் மாற்றி அமைப்பார். ஆமென்.